Hello students, இப்போ நம்ம இந்த வீடியோல exercise 4.1 அதுல 15th sum அதான் பார்க்கிறோம். Evaluate n factorial divided by r factorial into n minus r factorial. Where first subdivision n is equal to 6, r is equal to 2. So இது கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். So n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ இங்க n க்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 6, r க்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 2. so 2 இது அப்படியே இங்க எழுதிட்டோம் அப்படினா n ஓட வேல்யூ 6, அப்ப 6 factorial divided by r the value 2 factorial into n oda value 6 minus r oda value 2 இங்க என்ன இருக்கு factorial, that is equal to 6 factorial divided by 2 factorial into 6 minus 2 factorial. 6 factorial divided by 2 factorial into 6 minus 2. That means subtraction only. So 4 அப்படினு கிடைக்கும். இப்போ இதுல biggest number plus. So plus 4 இங்க என்ன இருக்கு factorial. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 6 factorial அத எது வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் அது வர்ற வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்ப 6 வந்து 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் அதோட ஸ்டாப் பண்றோம். டிவைடட் பை இங்க வந்து 4 ஃபேக்டோரியல் அது இருக்கு. இந்த 2 வந்து டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. சோ இந்த 2 எக்ஸ்பாண்ட் பண்றோம். அப்ப இது எப்படி எழுதலாம் 2 into 1 அப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் கெட் கேன்சல். இங்க 1 2s are 2, இங்க என்ன வரும் 3 2s are 6. சோ ரிமைனிங் என்ன இருக்கு 3 இருக்கு 5 இருக்கு. சோ 3 into 5 that is equal to what is the value 3 5s are 15 அப்படி கிடைக்கும். Second subdivision n is equal to 10, r is equal to 3. So என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ இங்க n ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க எஸ் 10, r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க எஸ் 3. சோ இததான் n க்கு பதிலும் r க்கு பதிலும் எழுதணும். அப்ப 10 factorial divided by r க்கு பதில் என்ன எழுதணும் 3, இங்க என்ன இருக்கு factorial into n க்கு பதில் என்ன எழுதணும் 10 minus r க்கு பதில் என்ன எழுதணும் 3, இங்க என்ன இருக்கு factorial, that is equal to 10 factorial divided by 3 factorial into plus 10 minus 3. That means subtraction only. So 10 minus 3 what's the value 7. இதுல biggest number எது 10, அதோட சைன் என்ன plus, so plus 1. இங்க ரிமைனிங் என்ன இருக்கு factorial, that is equal to இப்போ இங்க டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் வந்து 7 தான். சோ நான் இங்க 10 ஃபேக்டோரியல் அத வந்து 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணேன் அப்படினா எனக்கு 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்ப 10 into 9 into
8 into 7 factorial divided by 7 factorial into இந்த 3 factorial இங்க இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்க இல்ல, அதனால 3 factorial அதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிடுறோம். ஸோ 3 into 2 into 1. இப்போ 7 factorial get cancel. 1 3s are 3, 3 3s are 9, 1 2s are 2, 5 2s are 10. So இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 into 3 into 8. அப்ப 5 3s are 15, 15 into 8. What is the value? 15 into 8. அப்ப என்ன வரும்? 8 5s are 40. 40 க்கு 0, remaining 4. 1 into 8 is 8. 8 plus 4, yes, 12. So 120. Okay. இப்போ இதில் third subdivision அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா for any n with r is equal to 2. இப்போ என்னோட வேல்யூ ஏதோ வேணாலும் எடுக்கலாம், ஆரோட வேல்யூ கம்பல்சரி 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். n factorial divided by r factorial into n minus r factorial, that is equal to, இப்போ நான் என்னோட வேல்யூ எது வேணாலும் எடுக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். பட் நான் என்ன பண்றேன், லார்ஜஸ்ட் நம்பர் n அதையவே எடுக்கிறேன். அப்ப n-க்கு பதில் n அப்படின்னு எடுக்கணும். r-ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, கம்பல்சரி 2 தான் இருக்கணும். ஸோ r-க்கு பதில் 2 தான் எழுதணும். அப்ப இங்க n-க்கு பதில் என்ன எழுதணும், n. ஸோ n factorial divided by r-க்கு பதில் என்ன எழுதணும், 2. ஸோ 2 factorial. n-க்கு பதில் n minus r-க்கு பதில் 2. ஸோ இங்க remaining factorial இருக்கு. ஸோ factorial that is equal to, இங்க பாருங்க, n factorial divided by 2 factorial. இங்க வந்து n minus 2 factorial. இப்போ நான் n minus 2 factorial அதை கேன்சல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 2 factorial இதை கேன்சல் பண்ணணும். இப்போ எனக்கு நான் n வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு n minus 2 அது வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ n factorial அது எழுதிங்கன்னா n into, இப்போ இதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும், n minus 1 அதானே வரும். ஸோ n minus 1 into n minus 1லேருந்து இன்னொரு 1 மைனஸ் பண்ணா minus 1. இப்போ n minus 1 minus 1 that minus 2. அப்போ இங்கே வந்து n minus 2 டினாமினேட்டரில் n minus 2 வரையும் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை, இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 into 1 into n minus 2 factorial அதை அப்படியே எழுதணும். இப்போ n minus 2 factorial, n minus 2 factorial can cancel. remaining எதுவுமே இங்க கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே எழுதிடும். அப்போ n into n minus 1 divided by 1 into 2 is 2. ஸோ 2. இப்போ இதுதான் அதோட வேல்யூ. இப்போ நீங்க n-க்கு பதில் 1 அப்படின்னு எடுத்தாலும் இங்க என்ன வரும், 1 1 minus 1 0. But 0 into 1 is 0, 0 by anything 0 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ n-க்கு பதில் 2 அப்படின்னு எடுத்தாலும் இதுக்கு ஏதோ ஒரு சம்திங் வேல்யூ கிடைக்கும். n-க்கு பதில் 3 அப்படின்னு எடுத்தாலும் இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், காமன் ஃபார்முலா கண்டுபிடிச்சலாம். அதனால தான் நான் n-க்கு பதில் n அப்படின்னு வேல்யூ எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.